Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. நம்ம சேனலில் இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ இது. நியூ இயர் லஞ்ச்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ உங்களுக்காக. ரொம்ப ஃபேமஸான வாணியம்பாடி பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணி விட இது ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் சிக்கனில் தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே மட்டனில் செஞ்சாலும் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி ட்ரெடிஷ்னலாக ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்வாங்க. ஸோ நான் ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 kg விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். இந்த ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் தேவைப்படும். இப்போ அதையும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கீ சேர்த்துக்கலாம். ½ கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 150 ml அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 6 பீஸ் ஏலக்காய், ஒரு 7 கிராம்பு எடுத்திருக்கேன், 3 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா 2 பே லீஃப் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை பேஸ்ட்டை நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்தது நான் ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 20 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் சில்லி பவுடர் கிடையாது. ஸோ இந்த காரம் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணியில் நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பிரியாணி குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பயப்பட வேணாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லித்தழை, ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இதில் ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பேஸ்ட்டு தான். ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு 6 பாதம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். நட்ஸை கொஞ்சம் நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது 3ம் சேர்த்து நீங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாணியம்பாடி பிரியாணியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு சேர்க்குறதால தான் பிரியாணி அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் வந்துட்டு இந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாலே நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டிக்கு வந்துட்டு ஒரு 4 to 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்தது ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆச்சு, ஸோ நான் வீடியோவில் காட்டலை. இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் 3 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் க்ளோஸ் பண்ணிடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரியாணியில் வந்துட்டு பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ நான் எதுவுமே சேர்க்கலை. நம்ம போட்டிருக்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதிலே வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இது தம் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். சேர்த்தா கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் ஏதாச்சும் பழைய தோசைக்கல் வச்சு தம் போடுங்க. பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா தம் ஆகும். இப்போது 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நம்ம பிரியாணி நல்லா தம்மாகி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சுட சுட வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணி விட இதில் வந்து வேலை கொஞ்சம் அதிகம் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நியூ இயர்க்கு கண்டிப்பாக லஞ்சுக்காக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாதம், முந்திரி பருப்பு, தேங்காய்லாம் அரைச்சி சேர்க்குறதால டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீக்கெண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஜஸ்ட்டு வெங்காய பச்சடி இருந்தாலே போதும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2021 வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்குது. நானும் துவா செய்கிறேன், நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. நம்ம சேனல் கூடி சீக்கிரம் 4 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2021 இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி எப்பயுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.